ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான், அப்போ அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா? ஏன் எடப்பாடி பழனிசாமி இறங்கலன்னு? ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. அம்பாட்டுக்கு வந்தான், நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்ன, அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. எப்போ ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்குறாங்க, அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில் தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். என்ன என்ன நாடகம் பாருங்க. நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட, சார் அது ஒன்றும் இல்லை, யாரும் தம்பி தெரியாமல் வேண்டாம், விட்டுருங்க, ஒன்றும் கேஸ்லாம் போட வேண்டாம். நம்ம தம்பிக்கு அந்த மாதிரி உடனே ஃபோன் பண்ணி, ஏன்பா தேவையில்லாமல் இதை ஊதிப்பு இருக்கிறீங்க, விடுங்க, ஏதோ தெரியாமல் நின்னா நீங்கள் போய் சத்தம் போட்டீங்க, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். உடனே திருமாவளவன் அடிக்க சொன்னார். அடங்க மருன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை. அடங்க மருங்கிறது ஒரு அரசியல். எச் ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நான் அடங்க மறு அத்துமீறு கும்பலா அப்படின்னு ஒரு போலியா ஒரு மீசை வச்சுக்கிட்டு, போலியா ஒரு வீரன். சினிமாவில் தான் எப்படி பேச முடியும், வெளியே வந்து பேசிப்பார், பேச முடியாது. சரி, சினிமாவிலேயே எங்களை பற்றி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்க, பேசு. அரசியல் கட்சிகள் வெறும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி அதற்காக செயல் திட்டம் தீட்டுகிறார்கள். கட்சி தொடங்கிய உடனே முதலமைச்சர் என்கிற கனவோடு தான் காலடி எடுத்து வைக்கிறார்கள். அது தவறல்ல. அவர்கள் சராசரி அரசியல் கட்சிகள், அவ்வளவுதான். நாம் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் கூட போகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இந்த இயக்கத்தின் வலிமை ஒருபோதும் குன்றாது. அந்த உறுதிப்பாட்டோடு நாம் களத்தில் இருக்க வேண்டும். அரசியலுக்காக சில பேர் நடிகர் விஜயகாந்த் வந்தபோது அப்படி ஒரு வதந்தியை பரப்பினார்கள். ஏதோ ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்கள் மட்டும் அரசியல் புரிதலே இல்லாதவர்கள் என்பதை போலவும், யாராவது ஒரு நடிகன் வந்தார் அவன் பின்னால் இவர்கள் ஆட்டு மந்தைகளை போல சாய்ந்து விடுவார்கள் என்பதை போலவும், விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்பதை போலவும் ஒரு குறைத்து மதிப்பிடுகிற போக்கு இந்த சமூகத்தில் இன்றும் நிலவுகிறது, நீடிக்கிறது. அவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய வகையில் எங்கள் தலைமுறை அப்படிப்பட்ட தலைமுறை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்தன்மையோடு இயங்குகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.